கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜினுடைய கைது கிறிஸ்தவ தமிழுலகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டேன்னா, ஜான் ஜெபராஜ் இளம் பாடகர், கிறிஸ்தவ மத பாடகராக மட்டுமல்லாமல் மிக நேர்த்தியாக அவருடைய ஆராதனைகள் இருந்ததாகவும், சபைகளுக்கு ஏராளமான இளைஞர்கள், வாலிபர்கள் அவருடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். இதில் மாறுபட்ட சில மூத்த ஊழியர்களுக்கு அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அவருடைய நிகழ்வுகளை குறித்து கடும் எதிர்ப்புகளும், அது மட்டுமல்லாமல் அவர் மீது பல பார்வைகளும் அவர்கள் வைத்திருந்தார்கள். இதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, இது ஆராதனை அல்ல, இதெல்லாம் கடந்த கால குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டது. தற்போது இந்த நிலையிலே அவர் பாலியல் குற்றச்சாட்டு ஒன்றில், குறிப்பாக போக்சோ சட்டம் போன்ற மோசமான நிலையிலே கைது செய்யப்பட்டிருப்பது அவருடைய எதிரிகளுக்கு அது மகிழ்ச்சியை தந்தாலும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வாழும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு, நடுநிலையாளர்களுக்கு கடும் மன உளைச்சலையும் வேதனையும் தந்திருக்கிறது. அரசியல் ரீதியாக பல விவகாரங்களில் நிலைமைகள் திசை திருப்பப்பட்டாலும், அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பு அவர் மறைவு வாழ்க்கை, தலைமறைவு வாழ்க்கையிலே கைது செய்யப்பட்டார். அதற்கு பின்பு தொலைக்காட்சிகளும் மீடியாக்களும் இதை பெரிதாக ஆக்கின. இந்த நிலையில் ஜான் ஜெபராஜினுடைய மைத்துனர், அதாவது மைத்துனர் என்றால் அவருடைய மனைவி ரீமாவுடைய தம்பி பென்னட் ஹரிஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது இந்த வழக்கை முழுமையாக மற்றொரு இரண்டாம் கட்ட பரிணாமத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. பெண் பிள்ளைகளிடத்திலே 14 வயது பெண் பிள்ளைகள், 17 வயது இளம் பிள்ளைகளிடத்திலே அவர் தவறாக நடந்து கொண்டார் என்பதுதான் வழக்கு. அதற்காகத்தான் போக்சோ சட்டத்தின் மூலம் அவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவருடைய மனைவி தான் இப்பொழுது ரீமா, அவர்களுக்குள் வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய தம்பி பென்னட் ஹரிஸ் ஏன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்ற கேள்விக்கு தற்போது கிடைத்துள்ள பதில்கள் என்னவென்றால், ஜான் ஜெபராஜுக்கும் ரீமாவுக்கும் இடையிலே ஏற்பட்ட பல முரண்கள் அது விவாகரத்தில் முடிகின்ற ஒரு விவகாரமாக தற்போது உருவெடுத்திருக்கிறது. கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை விவாகரத்து என்பது கிடையாது. ஆண்டவரால் உருவாக்கி கொடுக்கப்பட்ட இந்த நேசம் கடைசி வரை தொடரும். ஆகவே மத போதகரான ஜான் ஜெபராஜ் அவர்கள் பிறருக்கு நற்கிரியைகளையும் போதனைகளையும் உபதேசிக்கக்கூடிய உயர்நிலையில் இருக்கும் ஒரு போதகரே ரீமாவை மனவிலக்கு கோரி நீதிமன்றத்தை அணுகலாமா அல்லது அது தாவாக்குள் செல்லலாமா என்பது இது ஒரு சட்டப்பிரிவு. இதற்கிடையிலே தான் ரீமாவின் தம்பி பென்னட் ஹரிஸ் கைது செய்யப்பட்டது ஏன்? நமக்கு கிடைத்த சோர்ஸின் மூலம் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறாரா, அப்படி தான் நாம் சொல்ல முடியும். சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லவில்லை, சிக்க வைக்கப்பட்டிருக்கிறாரா ஜான் ஜெபராஜ். இதன் மூலமாக கிறிஸ்தவ ஆர்கனைசேஷன்ஸ் மற்றும் பொதுவான விவகாரங்களில் ஜான் ஜெபராஜுக்கும் அவருடைய மனைவி ரீமாவுக்கும் முரண்கள் குடும்ப ரீதியாக இருந்தன. ஜான் ஜெபராஜுடைய நடவடிக்கைகளை குறித்து அவர்களுக்குள் பல கன்ஃபேபுலேஷன், குழப்பங்கள், அதாவது பலவிதமான மாற்றங்கள் அவர்களுக்குள்ளே இருந்தது. அதாவது உரையாடல்களின் மூலமாக ஆராதனை கூடங்களுக்கு வருகிற பிள்ளைகளோடு பேசக்கூடாது, இப்படியெல்லாம் அவர் கண்டிஷன் போட்டதாகவும் யூக தகவல்கள் வெளியாகின்றன. அது எந்த அளவுக்கு உண்மை என்பது அவர்தான் வெளிப்படுத்த வேண்டும். செய்தியாளர்கள் அது செய்தியினுடைய தன்மையை மட்டும்தான் சொல்ல முடியும். இதெல்லாம் வெளிப்புறமாக கிறிஸ்தவ உலகத்தில் பேசப்படும் செய்தி. இந்த நிலையில் அவர் ரீமாவினுடைய தூண்டுதலின் பேரில் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் பென்னட் ஹரிஸ் தான் ஒரு செட்டப்பான இந்த நிலைத்தன்மையற்ற போலியான ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி 2 குழந்தைகளையும் மூலமாக இவருக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் போக்சோவில் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் 14 வயது அந்த பிள்ளைகள் இதுவரைக்கும் சாட்சி சொல்லவில்லை என்பதையும் இப்போது வெளியாகி இருக்கிறது. என்னை அவர்கள் பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாக்கினார் என்றால் அந்த பிள்ளைகள் சொல்லணும். அந்த 14 வயது பிள்ளை சாட்சி சொல்லவில்லை என்பது இப்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையே தான் ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டு சிறையிலே அவர் கூட நடந்த விவாதத்தில் அல்லது அவருடைய விசாரணை வளையத்திற்கு பின்புதான் அவர் போலீஸில் தெரிவித்த இந்த கருத்தின் அடிப்படையில் தான்
ஹரீஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெனட் ஹரீஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெனட் ஹரீஸ் தான் தன் அக்கா ரீமாவுடைய செயல்பாட்டில், அதாவது சர்ச்சைக்குள்ளாகிய விவாகரத்து வழக்கில் சிக்கியிருக்கும் ஜான் ஜெபராஜனுடைய மனைவி ரீமாவின் உடன் பிறந்த சகோதரராக இருக்கக்கூடிய பெனட் ஹரீஸ் தான் இது மாதிரி ஒரு போலியான குற்றச்சாட்டுக்கு ஏதுவான காரியங்களை அவர் செய்திருக்கலாம் என்று தற்போது செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கூடத்திலே மறையிலே அவர் உள்ளே இருக்கிறார். இதற்கிடையிலே ஜான் ஜெபராஜுக்கு கடும் 1.5 ஆண்டுகளாக மனைவியோடு பெரிய மன முரண்கள் இருப்பதால் அவர் கோவையிலிருந்து தன்னுடைய தாய் தந்தை குறிப்பாக தென்காசியிலே இருக்கக்கூடிய சுரண்டை பகுதியில் தான் வந்து அங்குதான் செல்லக்கூடியதாகவும் இருந்தார். அப்படி என்றால் ஒரு 1.5 ஆண்டுகாலமாகவே கணவன் மனைவிக்கிடையிலே சில குடும்ப விவகாரங்களில் முரண்கள் இருந்திருக்கிறது என்பதும் நமக்கு அது தெளிவாக புரிகின்றது. ஜான் ஜெபராஜுடைய அம்மையார் அவர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். அவருடைய தந்தை ஜெபராஜ் அவர்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர். இவர்கள் திருமணம் செய்து கொண்டு அவருக்கு பிறந்த குழந்தைகள் தான் திரு ஜான் ஜெபராஜ். கிறிஸ்தவ உலகத்தில் அவர் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார். தனது இசை வடிவிலும் பாடல்களின் மூலமாகவும் குறிப்பாக இளைஞர்கள் யுவதிகள் இவருடைய நிகழ்ச்சிக்கு ஏராளமாக கவரப்பட்டார்கள். இதற்கிடையே இன்னொரு சந்தேக வளையத்தில் எட்வின் ரூசோ அவர்களும் இந்த வழக்கில் வந்திருப்பதாக காவல்துறைக்கு செய்திகளை சுட்டி காட்டிய செய்திகள் வந்திருக்கிறது. யார் இந்த எட்வின் ரூசோ? இவர் செல்வந்தர் என்றும் இவருக்கு ஏராளமான சொத்துக்கள் கோவையில் இருப்பதாகும். இவர் அவருடைய அசோசியேட், குறிப்பாக ஆராதனை நிகழ்ச்சிகளில் இவர் ஃபாதராக செயல்பட்டார். இவருடைய இடத்தில்தான் கிங்ஸ் என்ற அந்த போதகருக்கு சொந்தமான ஆராதனை கூடம், அதாவது ஊழியத்திற்கான கூடம் இருக்கிறதும் தெரிய வந்தது. இவரும் இந்த சதியிலே சிக்கியிருக்கிறார். இவரும் ஜான் தாமஸ் ஜெபராஜுக்கு எதிராக இந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்றிருக்கிறாரா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. பெனட் ஹரீஸ் கைது, போலீஸ் விசாரணைக்கு பின்பு இந்த கான்ஸ்பிரசி தியரியில் சதியில் ஜான் ஜெபராஜை சிக்க வைத்ததற்கு நடந்த முறைகள், அதற்கான தீர்வுகள், இது எங்கிருந்து ஆரம்பித்தது என்பது தெரிய வரும். அப்படி ஒருவேளை அவர் வேறு காரணங்களுக்காக பெனட் ஹரீஸ் கைது செய்யப்பட்டிருந்தால் அந்த காரணமும் வெளியே வரும். ஆகவே இப்பொழுது எதற்காக ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டார், இந்த சதியின் பின்னணி என்ன, அல்லது ஜான் ஜெபராஜ் உண்மையிலேயே போக்சோ சட்டத்தில் கைதுக்கு ஏதுவான தவறை செய்திருக்கிறாரா, பெனட் ஹரீஸினுடைய கைதும் பின்னணியும் என்ன, ஜான் ஜெபராஜின் சொன்ன குற்றத்தின் அடிப்படையில் மறுதளிப்பதற்காக அல்லது ஒப்புக்கொள்வதற்காக பெனட் ஹரீஸ் கைது செய்யப்பட்டு மறையின் பின்னே கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் இந்த நிலையிலே அரசாங்கத்தினுடைய பங்கும் இதில் இருக்கலாம். ஏனென்று கேட்டால் கிறிஸ்தவ உலகத்தின் வாக்குகளும் தென் மாவட்டங்களில் இதன் மூலமாக வரக்கூடிய தேர்தல்களின் பாதிப்புகளையும் அரசு யோசிக்கும். ஆகவேதான் இது குறித்து அரசினுடைய அழுத்தத்தின் காரணம் ஏதும் உண்டா, அல்லது கிறிஸ்தவ மக்களிடத்தில் ஆளும் அரசு கடும் செல்வாக்கை பெற்றிருப்பதாக எதிர்க்கட்சிகளால் வைக்கப்படுகிற அந்த குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். ஆகவே போதகர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த விவகாரத்தை நீட்டிக்கச் செய்யாமல் வேறொரு விளைவுக்கு கொண்டு வருவதற்குத்தான் பெனட் ஹரீஸ் கைது செய்யப்பட்டாரா, அல்லது பெனட் ஹரீஸ் உண்மையில் குற்றவாளியா என்பது போக போக தெரியும். இந்த செய்தியின் நமக்கு கிடைத்த ஆதாரப்பூர்வமாக நீங்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பார்வை இதுவாகத்தான் இருக்கிறது. நன்றி.